எல்லாரும் ஒரு நிமிட தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே இந்த 26வது தினத்தினுடைய சிலுவை தானத்தினுடைய இந்த செய்தி பகுதியிலே கர்த்தர் நம்மளோடு பேச வேண்டும். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து, அப்பா நீர் என்னோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய வார்த்தையோடு இந்த ராத்திரி வேளையிலே உங்களோடு பேச அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரபலமான ஒரு போதகர் பாஸ்டர் பில்லி கிராம் என்கிறவர் ஒரு நாளிலே ஒரு காரியத்தை குறித்து அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். ஒரு மனிதன் விண்வெளிக்கு போய் திரும்பி வந்த பொழுது அவன் சொன்னான், நான் விண்வெளி வானத்தினுடைய உயர்ந்த பகுதியில் போய்விட்டேன், ஆனால் இயேசுவை காணவில்லை, ஒரு மனிதனை நான் காணவில்லை என்று சொல்லி அவன் தன் பூமியில் வந்து எழுத ஆரம்பித்தான். இதை கேட்ட பில்லி கிராம் சொன்னார், ஒரு மரத்தின் அடியில் இருக்கிற ஒரு மண்புழு, அது தண்ணி பட்டவுடனே மண்ணிலிருந்து எழும்பி வந்து அது 4 புறங்களும் சுத்தி பார்த்து விட்டு தன்னுடைய மண்புழு குடும்பத்தோடு அது பேச ஆரம்பித்ததாம். நான் பூமியின் மேல் எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தேன், ஆனால் ஒரு மனிதனையும் நான் காணவில்லை என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னதாம். ஆனால் பில்லி கிராம் சொன்னார், நீ வானத்தின் எந்த பகுதியில் போனாலும் நீ சிலுவையின் அண்டையில் வரும் பொழுது அவர் உனக்கு தென்படுகிறவராய் இருப்பார். அவர் உன்னுடைய சிலுவையின் பரிபூர்ணத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால், என்னை கேட்கிற தேவ சபையே, நீ தேவனுடைய சிலுவை அண்டையிலே இந்த ராத்திரியிலே நீ தேவ சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிட்டும் பொழுது சிலுவையில் உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அபரிமிதமாய் உன்னிலே பகர பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளா, கைகளை தட்டி ஓடு கழிப்பதுயே, வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே, வந்தவர் பாதம் சரணடைந்தார். ஓ தேவ சமூகத்திலே சிலுவையின் தானத்தில் நீ வந்திருக்கிறாயே, நீ இன்னைக்கு உன்னை தேவ சமூகத்திலே சமர்ப்பி. தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே அழகுமாய் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, அழகுமாய் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணமோ நாய் சந்திக்குமே, மரணமாதே நான் கவலை தருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை மாத்திரம் நான் மேன்மைப்படுத்துவேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17 18 வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார். சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் அல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை குறித்த உபதேச கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு சிலுவையின் உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஜென்ம சாபம் உள்ள மனிதன் அதை அவன் நினாதிக்கிறது இல்லை. அவன் எப்படி கொள்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதர்களுக்கும் இடரலாகவும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமும், அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறான், சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அல்லேலூயா. பவுலை குறித்து பார்ப்பீங்களானால் அவன் சொல்லுகிறான், ஒரு நாளிலே நான் ஆண்டவரை நேசித்த பிள்ளைகளை பக்தி வைராக்கியத்தின்படி துன்பப்படுத்தினவன். அல்லேலூயா. அவன் எல்லாவற்றுக்கும் ஐஸ்வர்யவானாய் இருந்தது நிமித்தமாய் அவன் எல்லா காரியங்களும் அவனிடத்தில் இருந்ததனாலே அவனுக்கு ஒருவேளை அந்த காரியம் இருந்திருக்கலாம், அவன் நெருக்கடி கொடுத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 20:7 சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுலை குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போமானால் பவுல் சொல்லுகிறான், எனக்கு மேன்மை பாராட்ட, என்னுடைய குடும்ப அந்தஸ்தை பற்றி பேச எனக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. நான் கமாலியனுடைய பாதப்படியில் படித்தவன், எல்லா நியாய சாஸ்திரங்களையும் நான் கற்று தேர்ந்தவன், 8வது நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் குடும்பத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் என்று சொல்கிறான். மேன்மை பாராட்ட அவனிடத்தில் எல்லா காரியங்களும் இருந்தது. அவன் தன்னை மறைமுகமாய் சொல்லுகிறான், ஒரு மனிதனை நான் அறிவேன், அவன் எப்ப 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். இத்தனை மேன்மை உண்டு. இன்னும் சொல்லுகிறான், உங்களை காட்டிலும் அதிகமாய் நான் அந்நிய பாஷையிலே பேசுகிறவனாய் இருக்கிறேன், உங்களை காட்டிலும் எனக்கு தரிசனம் உண்டு, எனக்கு தீர்க்க தரிசன வரம் உண்டு, தேவனோடு நான் டைரக்டரா நேராய் பேசுகிறது நிமித்தமாய் அவர் எனக்கு பிரத்யட்சமாய் மறைபொருள்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வரங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும், ஆனால் அது ஒன்றும் எனக்கு இப்பொழுது தேவையில்லை. அல்லேலூயா. எரேமியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய நியாயத்தையும் தீர்ப்பையும் குறித்து தான் பேச வேண்டும், வேற ஒன்றையும் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை என்று சொல்லுகிறான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில இதுவரை நீ உன்னுடைய குலத்தையும் உன்னுடைய அந்தஸ்தையும் உன்னுடைய பதவியும் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இது ஒரு நாள் உன்னை விட்டு மாற்றப்படும் பொழுது நீ நித்திய ராஜ்யமாய என் அண்ட இயேசுவின் அண்டையிலே அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறதை நீயும் அங்கே இருக்கும் பொழுது இந்த பதவி உன்னை ஒன்றும் தூக்கி கொண்டு போகாது. சிலுவையின் அன்பு, நீ சிலுவையை எடுத்து சுமக்கும் பொழுது அவர் உனக்கு பிரதிபலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகார வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். இதனால்தான் பவுல் சொல்கிறான், முழங்குகிறான், சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். ஹல்லேலூயா. இயேசுனுடைய சிலுவையில் பட்ட பாடுகளுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே நான் அனுபவித்திருக்கிறேன், அதனால் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் சிலுவையை குறித்து ஏன் பவுல் மேன்மை பாராட்ட வேண்டும்? 4 காரியங்களை சொல்லி சீக்கிரமாய் முடித்து விடுகிறேன். முதலாவது இடத்தோடு வாசியுங்கள், எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். போதும். அல்லேலூயா. பகையை சிலுவையில் கொன்று
இரண்டாவதாக இரு தரத்தரை ஒரே சரீரமாய் தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனிதன் மேல் ஊதின பின்பு அவன் ஜீவாத்மாவா ஆனவன் ஆதாம். இவனும் இவனுடைய மனைவியும் கெட்டு போனார்கள். மண்ணினால் செய்யப்பட்ட மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவன். சத்ருவு ஆதாமை வஞ்சித்தது நிமித்தமாய் அப்பாக்கும் மகனுக்கு இருந்த உறவு டிஸ்கனெக்ட் ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆதாமே, குளிர்ச்சியான வேளையிலே அவர் சத்தத்தை கேட்டார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், சத்தம் கேட்ட பொழுது நாங்கள் தூரமாய் இருக்கிறோம், மறைந்து போய் இருக்கிறோம், நாங்கள் நிர்வாணியாய் இருப்பதனாலே நாங்கள் முச்செடிக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டோம், ஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், கர்த்தருடைய வேலையை செய்கிறோம், எல்லா காரியங்களும் நன்றாய் இருக்கிறது. இந்த வருடத்தில் நீ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை உன்னிலிருந்து தகர்க்கப்பட்டதினாலே உன்னுடைய உறவு டிஸ்கனெக்ட் ஆகி இருக்குமாயானால் இந்த ராத்திரியில டிஸ்கனெக்ட் ஆன உறவை மறுபடியும் ரினிவல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்க அநேகருக்கு நிறைய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் சில வேளைகளிலே நீ நடந்த விதங்கள் மேட்டிமையாய் இருந்தது நிமித்தமாய், தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை சம்பவித்தது நிமித்தமாய் உனக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டு போனது. இந்த சிலுவை தான முகாம் முடியும் பொழுது நீ உன் தேவனோடு நீ இருந்த உறவை மறுபடியும் ரினிவல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். மனம் திரும்ப வேண்டிய ஸ்தானத்தில் சபை மனம் திரும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 53:1 சொல்கிறது, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். சத்தத்தை கேட்க முடியவில்லை, தேவன் பேசின வார்த்தை கேட்க முடியவில்லை, தேவனோடு உறவாடுகிற முடியவில்லை. இப்பொழுது உறவை சத்ருவு பிரித்து விட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனோம். பரலோகத்திலே பூமிக்கு அவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஜனங்களோடு தன்னுடைய படைத்த 2 மனிதர்களோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது பாவம் பெருகினது நிமித்தமாய் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அதிலே ஒருவனை படைத்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இருக்கிற நட்டுச்சுவராய் பிரிவினை சுவர். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை பிரிக்கும். இளைய குமாரனை பார்ப்போமானால் அவன் அப்பாவோடு உறவாடி கொண்டிருந்தவன் சொன்னான், எனக்கு என்னுடைய ஆஸ்தியை பிரித்து நீ தர வேண்டும், நான் தூரதேசம் போகிறேன். எத்தனை சூழ்நிலையில தேவனை விட்டு நீ தூரமாய் போனாய். சபை தூரமாய் போனதை நினைத்து பார். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் உன்னோடு பேசுகிறாய். பகையாய் இருக்கிறாய் சபை, தேவனுக்கு உனக்கும். இந்த பகையை மாற்றதான் கர்த்தர் சிலுவையிலே அவர் நம்மளுடைய பகையை மாற்றுவதற்காக தான் சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் உலகத்தை ஆக்கினை தீர்க்கவுக்கு நான் வரவில்லை, உலகத்தை அவரால் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டியதால் பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலை பார்த்து கேட்கிறார், இவ்வளவு துன்பப்படுத்தினவன், அவன் எல்லாம் தெரிந்தது நிமித்தமா, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிறது யார் என்று தெரியுமா? முள்ளில் உடைக்கிறது உனக்கு கடினமாகும் என்று கேட்டார். கேட்டான், நீர் யார்? நீர் யாரையா என்னை பார்த்து இப்படி கேட்கிறீர்? இன்னைக்கு அநேகரோட கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதுவரை நீ இருந்தது அல்ல, இனி இந்த ராத்திரியிலே உன்னை கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:18 சொல்லுகிறது, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, முன்னமே சொன்னேன், இப்போ நான் கண்ணீரோடு உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பத்தின் நிமித்தமாய், பாவம் உட்புகின்றது நிமித்தமாய், பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இருந்த மனிதனுடைய உறவு பாவத்தின் நிமித்தமாய் அது அடைக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறான், நான் பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்கிறான். தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். அங்கே முதலாவது பார்த்தோமே, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் இப்ப சொல்றான், நான் பாவி, பாவிகளின் பிரதான பாவி, ஐ எம் a chief sinner என்று சொல்லுகிறான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, உறவு டிஸ்கனெக்ட் ஆகி போய்விட்டது. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் விவிதமாய் சொல்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. உறவு டிஸ்கனெக்ட் ஆனதுனாலே பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையை பேசுகிற ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தினிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்களே. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவரையும் பரலோகத்தில் உள்ள யாவரையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவர் பிரியமாயிற்று என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு ஒப்புரவு. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளிலே ஒப்புரவாக முடியாதபடிக்கு தகர்ந்து போய் கிடக்குது. குடும்பத்திலே சமாதான கேடை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தாயே, எத்தனையோ முறை நீ ஜெபித்து இன்னும் உனக்கு சமாதானம் வரவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து கதறி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை கொடுக்க தான் வந்தேன், சமாதானத்தை எடுத்து போட அல்ல, சமாதானத்தை உன்னிலே பரிபூர்ணமாய் தரதான் என் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. விரோதங்களை மாற்றதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவை நியாயம் விசாரித்த பிலாத்தும் ஏரோதும் சொல்லுகிறார்கள், அன்றைய தினத்திலே அவர்கள் ஒப்புரவானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கிற தேவ ஜனமே, உன் குடும்பம் தகர்ந்து போய் கிடக்கிறது. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நீ வந்து எப்ப உன்னை பார்த்தாலும் எனக்கு தொந்தரவு தான். இல்ல, இந்த சிலுவையின் அண்டையில் நீ வரும் பொழுது அவர் இரு தரத்தாரையும் பகையை அழித்து சேர்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தின் பிளவுகளை மாற்றுவார். என் தகப்பனார் குடும்பத்தை நான் சொல்வேன், ஆனால் ஒரு பிரஸ் முதலாளியுடைய குடும்பம். தகப்பனார் தாத்தா பிரஸ் முதலாளி, என் தகப்பனார் முதலாளி. ஆனால் குடும்பத்திலே வந்த ஒரு சச்சரவு நிமித்தமாய் என் தகப்பனார் கோயம்புத்தூருக்கு போயிருந்தார். என் தகப்பனார் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் முதலாளியா இருந்த ஸ்தானத்தை விட்டு அவர் ஒரு நாள் இறங்கி போனதில்லை என்று சொல்லுவார். 3.5 மாதம் கோயம்புத்தூர் பட்டணத்திலே அவர் ஒரு பிரஸ்ஸிலே முதல் வேலைக்காரனாக இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதன், கடவுள் இல்லை என்று பிரசங்கிக்கிற மனிதன். ஆனால் கோயம்புத்தூர் பட்டணத்திலே பாஸ்டர் கலாநிதி என்கிற ஒரு தேவ மனுஷன் அங்கே ஒரு செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி என்று சொன்னால், இங்கே ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் குடும்பத்தை விட்டு தூரமாய் வந்திருக்கிறான். அவன் இருக்கிற இடத்தை பெற்றோர் யாரும் அறிவதில்லை, ஆனால் ஒரு லெட்டர் அவனுக்கு வரும். இரண்டாவது ஒரு காரியத்தை சம்பவிக்கும் என்று சொன்னார். இந்த இடம் முழுவதும் மழை பெய்யாது, என் செய்தி முடிகிற வரைக்கும் மழை பெய்யாது, அதற்கு அங்கே மழை பெய்யும் என்று சொன்னார். மூன்றாவது ஒரு காரியத்தை அந்த மனிதன் சொன்னார், நீ வீடு போய் சேருகிற வரை சிங்கிள் டிராப் வாட்டர் வரைக்கும் உன் சிரசிலே படாது என்று சொல்லி அவர் அந்த செய்தியிலே அந்த வார்த்தையை சொன்னார். செய்தி வேறு யாருக்கும், என் தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. சொன்னது போல் நடந்தது.
சொல்லிட்டு சொன்னார், நீ இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய பகையை மாற்றி உன் குடும்பத்தோட ஒப்புரவாக்குவார் என்று சொல்றதை நீ உறுதிப்படுத்தும் பொழுது மறுபடியும் நீ எந்த சொந்த நாட்டுக்கு போவாய் என்று சொன்னார். என்ன கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை பகையா இருக்கிறதை ஓ சிநேகமாய் மாற்றுகிறவர்தான் என் ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்காய் சிந்தப்படுகிற இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், பேதுருவே, லைன் படி பேதுரு கிட்ட வர்றாரு. வரும்பொழுது சொன்னான், பேதுருவே சொன்ன, உன் கால்களை ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உன் கால்களை கழுவினானால் உன் பால்களை நான் கழுவ வேண்டும் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை என்று சொல்லிவிட்டார். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய அப்பம் பிடிக்கிற பந்தி பஸ்காவை நீ அனுதினமும் ஆசரிக்கும் பொழுது, எப்பெல்லாம் சபை கொடுக்கிறதோ அப்பெல்லாம் நீ சபையில் நீ ஆசரிக்கும் பொழுது தேவன் உனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற உறவுகளை குறைத்து அவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆபேலின் ரத்தம் பேசினது. ஆபேலின் ரத்தம் பகையை குறித்து பேச ஆரம்பித்தது. நியாயம் எப்பொழுது செய்வீர் என்று கேட்டான். ஆனால் அதல்ல, என் ஆண்டவருடைய ரத்தம், சிலுவையில் சிந்தின ரத்தம், இரு தரத்தாரையும் ஒன்றாய் மாற்றுகிற ரத்தம். ஹல்லேலூயா. நம்ம முன்பே அந்நியர் தூரமானவர்களாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நாம் ஒப்புரவாகிறோம். ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு ரெண்டு கரங்களை விரித்து வைத்து இருக்கிறார். ஆணி கடாவப்பட்டவராய் இருக்கிறார். இப்ப சொல்கிறார், முதல் வார்த்தை அடித்தவன் அந்த கூட்டத்தில் உண்டு, இயேசுனவன் அந்த கூட்டத்தில் உண்டு. ஆனால் இயேசு சிலுவையிலிருந்து சொல்லுகிறார், பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 53:6 சொல்கிறது, சமாதான உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு கரங்களை விரித்து வைத்திருக்கிறார். இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. பகையா இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே சத்ரு பகையை விதைத்தது நிமித்தமாய் பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவியா இருக்கையில கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே நம்மையில் வைத்த அன்பு எத்தனை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவையில இருந்து ஒருத்தன் பேசுறான் பாருங்க. லாஸ்ட் சான்ஸ் அவனுக்கு. அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன், எனக்கு எல்லாம் தெரியும், நாங்க செய்த குற்றத்தின்படிதான் தண்டிக்கிறோம், ஆனால் நீர் என் தாசன் நீதிபரர் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நீர் குற்றம் ஒன்றும் செய்யல, நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் விழுந்தது, நாம் சுமக்க வேண்டிய சுமை எல்லாம் அவர் மேல் விழுந்தது. இப்ப சொல்றார் அந்த கள்ளன், சொல்றான், நீர் பரதேசில வரும் பொழுது என்னை நினைத்தரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறு தரத்தாரையும் அவர் சிலுவையிலே இணைத்தார். ஒப்புரவாக்க முடியாது இருந்தவனை இப்பொழுது சிலுவையில் ஒப்புரவாக்குகிறார். முந்தி நான் பகைஞனாய் இருந்தேன். பவுல் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஆண்டவரை வழி தொழுதவர்களை நான் துன்பப்படுத்தினவன், நீ துன்பப்படுத்துகிறது யார்? இப்ப சொல்றான், நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது என்னில் பகரட்டும். என்ன கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு தேவ சித்தம் உன்னில் பகர நீ உன்னை சமர்ப்பிக்க ஆயத்தமா? நாம் பாவியா இருக்கும் பொழுது ஒரு ஆயக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலய பிரகாரத்துக்குள்ள கூட நான் வர முடியாது, அவ்வளவு பாவி என்று சொல்லி
நெஞ்சிலே அடித்த வெளியே நிற்கிறான். ஆனால் இன்னைக்கு இயேசு உன்னுடைய பகையாயிருந்ததை மன்னித்தது நிமித்தமாய் அந்த அவருடைய சமூகத்தில் உன்னை கொண்டு வந்தாரே, அது எத்தனை பெரியது. அல்லேலூயா. நானும் நீங்களும் ஒப்புரவாகிறதுக்கு கை கூட கொடுக்கிறதுக்கு மறுக்கிற வேளையில அப்பனை ஏசிட்டு தூரமா ஒருத்தன் ஓடினான மகன், அவன் இப்ப வரும் பொழுது அவனுக்கு நேராய் தகப்பன் இறங்கி போகிறான். ஓ, எனக்காகவும் உனக்காகவும் கல்வாரியில ஒரு நேசர், அவர் 10,000 சிறந்தவர். அவர் ரூபா நம்முடைய முகத்தை மறைத்தோமே, அவர் மேல் உமிழ்நீர் துப்பப்பட்ட பொழுதும் நாம் முகத்தை மறைத்துக் கொண்டோம், தன் வழிகளில் நாம் போனோமே. ஆனால் மனதுருகிற நேசர் அவர் இப்படி 2 கரங்களையும் விரித்து, நான் உன்னை ஒப்புரவாகிறேன், உன் பாவத்தை எல்லாம் நான் நினைப்பதில்லை, ஒப்புரவாக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறேன். என்ன கேட்கிற தேவ ஜனமே, சிலுவையை அனுதினமும் நீ தியானிப்பாயானால் பகையை பிரித்தவர், இருதரத்தாரையும் ஒன்றாயாக்கினவர், அவர் உன்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் சொல்கிறது, நாம் யூதராயிருந்தாலும் கிரேக்கராயிருந்தாலும் அடிமையாயிருந்தாலும் சுவாதீனராயிருந்தாலும் எல்லாரும் சிநேகிக்கிற ஒருவர் உண்டானால் என் ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. எபேசியர் 2:4 சொல்லு, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நாம் அக்கிரமங்களிலே கடந்த மரித்து போன இருந்தவர்களை நம்மளை உயிர்ப்பித்தாரே. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில இருந்து இத்தனை காரியங்களை பார்க்கிறான். 7 வார்த்தையை இயேசு பேசுகிறார். அங்க ரோம போர் சேவகன் நின்று பார்க்கிறான். அவன் தேவனோடு உறவாடார், ஒப்புரவாகிறான். என் தாசன் நீதிபரர், அநேகரை அவர் பங்காய் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது சிலுவையிலே பகையாய் ரோம போர் சேவனாயிருந்தான். அவன் தேவனை மகிமைப்படுத்துவானால், என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ராத்திரியில உன் பகையை மாற்றி உன்னோட சிநேகிக்கிற ஒரு நபர் உண்டானால் இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுமா? என்னை உத்தமனாக்க சித்தங்கொண்ட ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீர், ரத்தம் சிந்த வைத்தேனல் அத்தனையும் பாவமல்லோ, அன்பு கீடா நித்தம் செய்வேன் சேவையெல்லா உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. உனக்கு கள்ளன் என்று சொல்லாம துரோகியா இருந்த நம்மளை நேசித்தாரே, அவர் சிலுவையிலே பகையை தகர்த்து ஒப்புரவாக்குறது அவர் செய்த முதல் காரியம் சிலுவை. அவர் நம்மளை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14 15 நாம் வாசிக்கும் பொழுது 14 மாத்திரம் வாசிங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. போதும். அல்லேலூயா. நமக்கு எதிரடையாய் இருந்த கட்டளை, நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
அல்லேலூயா. ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கடன் பத்திரங்கள் எல்லாம் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது ஒரு ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு டிராஃப்ட் போடுவாங்க. அந்த டிராஃப்ட் எப்படி இருக்கும்னா, அந்த கன்சர்ன் கிளார்க் அந்த டிராஃப்டை டிசைன் பண்ணுவார். அவன் அதை நோட் ஒரு ஃபைலிலே அதை எழுதி நோட் ஷீட்ல எழுதுவான். அவன் இந்த ஃபார் அப்ரூவல் ப்ளீஸ் என்று எழுதி அதிலே அவனுடைய இனிஷியலை போடுவான். போட்டு சூப்பரண்டுக்கு அனுப்புவான். அவன் எழுதினதை அங்கே பார்க்கும் பொழுது சொல்வார், இதிலே நிறைய கரப்ஷன் இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் அது வெட்டி அந்த கிளார்க்கு வரும். திருப்பியும் அவன் கரெக்ட் பண்ண பின்பாக மறுபடியும் அந்த சூப்பரண்ட் பார்த்து ஹையர் ஆபீசருக்கு போகும். ஹையர் ஆபீசர் என்ன பண்ணுவார், அதிலே ஒரு கையெழுத்தை போட்டு இந்த ஆர்டரை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது என்று சொல்லி அதிலே சில ரூல்களை கோட் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணி வெளியே அனுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு சத்ருவு நமக்கு முன்பாய் ஒரு குலைத்து கையெழுத்தை குலைக்க வேண்டுமானால் ஒரு கையெழுத்து அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்கிறது, ஆபேல் காயின் 2 மனிதர் சகோதரர்கள், உன் சகோதரனுடைய ரத்தம் உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஓ, சிநேகம் மாற்றப்பட்டு போயினது. அல்லேலூயா. நீ பூமியிலே நிலையற்றவனா இழந்து திருவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏதன் தோட்டத்திலே தூரமாய் போனது நிமித்தமாய் அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் பலனை புசிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. வேதம் சொல்ற ஒரு மனிதனின் நிமித்தமாய் எல்லாம் வந்து பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். எல்லாரும் பாவம் எப்படி வந்துச்சோ அப்படி இப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுல கையெழுத்தை அவர் குலைத்து என்று சொல்லியிருக்கிறார். குடும்ப தலைவனோ இல்லை தலைவி சொல்வார்கள், தலைவனை பார்த்து தலைவி சொல்வாள், தலையில ஒரு அடி அடிச்சுட்டு சொல்வா, என் தலை எழுத்து உன் கூட நான் வாழ்க்கப்பட்டனே, இதுவும் சம்பவிக்கும், இனிமேலும் சம்பவிக்கும். அவள் தலையில் அடித்துக் கொண்டு சொல்வாள். கணவன் சொல்வான், என் குடும்பமே நான் எல்லாம் நல்லா இருந்தேன், இப்ப என் குடும்பம் தலையெழுத்து என் தலையில விழுந்தையா, நான் இப்ப தலையெழுத்து அலைஞ்சு போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே பிறந்த பொழுது பார்வோன் சொன்னான், 2 வயசுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னான். அங்கே ஒரு கையெழுத்து போடப்பட்டது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, உன்னுடைய இளம் பிள்ளைகளுக்காய் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற தாயே தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளை உன்னை ஜனிப்பித்த நாள் முதற்கொண்டு எத்தனை வருடம் அவனை நான் உலகத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதுவரையும் அவனை பத்திரமாய் பாதுகாக்க எந்த கரம் உன்மேல் உண்டு. ஹல்லேலூயா. ஓ, சத்ருவு உன் பிள்ளை அழிக்க நினைத்தான். உன்னுடைய கற்பத்தில் இருக்கும் பொழுது உன் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவு எத்தனை முறையே உனக்கு விரோதமாய் எழும்பினது உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தாசன் ஜெபித்த பொழுது உனக்கு சுகமான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரே, நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும்? உன் பிள்ளையை குறித்த பாரத்தை தேவ சமூகத்தில் வை. ஹல்லேலூயா. ஒரு மோசைக்கு ஒரு நாளல் பற்றி உண்டாகுமேயானால் உன் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு கையெழுத்தை நான் சொல்லுகிறேன். அன்னாள் என்கிற தேவ மனுஷி, அவளை குறித்து அவள் சஞ்சலத்தோடு அங்கே ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாள். சக்களத்தை அவளை துன்பப்படுத்த ஆரம்பித்தாள். சக்களத்தை இப்படி விதமாய் சொல்லி இருப்பாள், உனக்கு இனி பிள்ளையே இல்லை என்று சொல்லி தீர்மானித்திருப்பாள்.
வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்கு புறப்படுகிற வேளையிலே அவளை துன்பப்படுத்தினாள் என்று இருக்கிறது, சஞ்சலப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இதுவரைக்கும் கற்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எதிராக இருக்கிற கையெழுத்தை குலைக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நீ தேவ சமூகத்தில் அந்நாளை போல் கதற ஆரம்பித்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இப்பொழுது அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படுவதாக. கையெழுத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு சாமுவேலை 3 நிலைமையிலே வைத்திருப்பாரானால் உன் பிள்ளைகளை உயர்த்தாமல் போவாரோ? ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கையெழுத்து உருவாக்கப்பட்டது. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவனா இருந்தான். இப்பொழுது அங்கே சிங்க கபியிலே கிடக்கிறான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, அங்கே வைத்த கையெழுத்தை குறித்து அங்கே உள்ள ராஜாக்கள் சொல்ல, மோதிய பெஸ்ய ராஜாக்களுடைய பிரமாண தர்க்கிக்கு மாற்றப்படாது என்று சொல்லி தீர்மானம் இருக்கிறதே. நோ, அவர் கையெழுத்தை சிலுவையில் குலைத்தார் என்று சொன்னார். உனக்கு எதிராக இருக்கிற சாபங்களை, இந்த ஊழியத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா அந்நியஸ்திரங்களையும் தகர்க்க என் ஆண்டவர் கையெழுத்தை சிலுவையில் குலைத்தார். ஓ ஹல்லேலூயா. அவர் உன்னை கொண்டு வந்ததனுடைய முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு ஒரு தானியேலுக்கு விரோதமாய், கொக்கரித்த மனிதர்களுக்கு முன்பாய், சபைக்கு விரோதமாய் போராடின எல்லாருக்கும் முன்பாய் கர்த்தர் அவனுக்காய் ஜெயாலியாய் கபியிலிருந்து வெளியே வருவானால் உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் என் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், சத்ரு நினைத்தான் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் சாலியை முட்டிக்கணும்னு. அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல. ஓ, இயேசு சிலுவையில் வந்தார், அவர் ஜெயாலியாய் வருவார் என்று சத்ருவுக்கு தெரியும். அதனால தான் அவன் சொன்னான், ஓ கெத்செமனே தோட்டத்திலே அவரை தொலைக்க வேண்டும் நினைத்தான். ஆனால் ஒரு தூதன் திடப்படுத்தினாரானால், என்ன கேட்கிற தேவ ஜனமே, இந்த 26வது நாள்ல கர்த்தருடைய தூதன் இந்த சபையின் அகத்து உண்டு. ஓ, பிரார்த்திக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணி வெட்டுக்கொள். ஓ சபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் ஒண்ணும் செய்ய முடியல. ரத்தத்தின் பெருந்துள்ளி வேர்வை பொட்டி தெறிக்க ஆரம்பித்தது. அவருக்கு பிரஷர் ஏற ஆரம்பித்தது. ஓ, அப்பொழுது அவர் தூதன் திடப்படுத்துவாரானால் இந்த 40 நாள் முடியும் பொழுது இந்த சபையின் உள்ளே அநேக மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஓ, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ, கையெழுத்தை குலைக்கிற ஆண்டவர் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற கையெழுத்தை தகர்ப்பார். இந்த ராத்திரியில நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஓ அல்லேலூயா, குடும்பத்தில் இருக்கிற உறவு தகர்ந்து போயிருக்குதோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எந்த இடத்துல உன் பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்களோ அது சமாதான கேட மாற்ற என் கர்த்தருடைய கரம் உண்டு. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கொடுத்து பாரப்படுகிற சகோதர சகோதரியே, எதிர்காலம் என்ன என்று கேட்கிறாய்? நான் நிர்கந்தமாய் இருக்கணுமோ? என் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பேச சொன்னதனால் உன்னோடு பேசுகிறேன். எதற்கென்று எனக்கு தெரியாது. இந்த கையெழுத்தை இன்னைக்கு குலைக்க போகிறார். சாபம் என்கிற கையெழுத்து, கடன் பாரம் என்கிற கையெழுத்தை இன்னைக்கு குலைக்க போகிறார். நீ கடன் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். ஓ, நீ கடன் வட்டி கொடுக்கிறவன் அல்ல, வட்டிக்கு வாங்குறவன் அல்ல. இதுவரை உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா டெபிட் நோட்டுகளையும் கர்த்தர் கிரெடிட் நோட்டாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கழிந்த நாளில் ஒரு சபையிலே நான் பேசினேன். அந்த சபை ஆராதனை முடிந்த பொழுது ஒரு சிஸ்டர் ஓடி வந்து என் மனைவிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு பாஸ்டர் பேசினது எனக்கு என்று சொன்னார். 15 லட்சம் ரூபாய் கடன் என்று. கழிந்த வாரத்திலே நான்
அங்கே போயிருந்த பொழுது, அது என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய தலைமை சபை, நான் போயிருந்த பொழுது அந்த லேடி சொல்லி என் மனைவிட்ட வந்து சொன்னாங்க, 10 லட்சம் ரூபாய் எனக்கு எல்லாவற்றையும் கிடைத்தது என்று சொல்லி அதை சாட்சியாய் சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னை கேட்கிற தேவஜனமே, கடன் பாரத்தோடு இருந்தால் இன்னைக்கு கடன் டெபிட் நோட்டை கிரெடிட் நோட்டாய் மாற்ற, கடன் கொடுத்து நீ ஏமாந்து போயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ இந்த ராத்திரியிலே உனக்கு எதிராக இருக்க நீ பட்டினியோடு சாக வேண்டியவன் அல்ல. ஓ, ஆகாரம் புசித்து திருப்தி ஆயிருக்கதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஓ glory. ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆணி அடித்தது நிமித்தமா நம்ம பாவங்களுக்கு செத்து போயிருந்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் ஏற்றெடுத்தார். சத்ரு நினைத்தான் சிலுவையில் அடித்தாச்சு, இனி இயேசு இதோடு முடிஞ்சு போச்சு, இனி உயிரோடு ஒன்றும் வரமாட்டார், இனி உயிரோடு வரமாட்டார். இன்னைக்கு அநேகருடைய ஜீவிதத்தில் இன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த ஆராதனை பாப்பமே என்று சொன்ன வந்திருந்தா கூட, ஒருவேளை வியாதி என்கிற மரணத்தோடு நீ இருந்தால், வேதம் சொல்கிறது நம்முடைய நோய்களை அவர் சுமந்தவர், நம்மளுடைய பாடுகளை அவர் சுமந்தவர். வியாதி ஒன்றும் உன்னை செய்ய போறதில்ல. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவர். ஓ, சிலுவையில் அடித்த சத்ருவினுடைய கையெழுத்தை குலைத்து ஜெயாலியாய் அவர் எழும்பியிருப்பாரானால் அவர்தான் நம்மளுடைய இயேசு. ஹல்லேலூயா. ஏசாயா 53 சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை துன்மார்க்கரோடு அடக்கம் பண்ணினார்கள், அவர் உயிர் தெழுந்த பொழுது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஓ, மரண கட்டு சூழ்ந்திருக்கிற யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிலுவையில் அவர் ஆணி அடித்தவர் உன்னுடைய சாபத்தை, ஓ உன்னுடைய வியாதியை அவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொரோனாவிலே மரித்து போக வேண்டியவன். 72 மணி நேரம் இன்டென்ஷனல் கேர்ல இருந்தவன். என்னுடைய இருதயம் பொட்டி தெறிக்க ஆரம்பித்தது, நுரையில் தகுந்து போனவன், என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஓ, அதற்கு மேல நான் ஸ்டாப் ப்ளீடிங் வந்து என்னுடைய யூரின் வழியாக போய் கொண்டிருக்கிற ஸ்டோன் நிமித்தமாய் பிளாஸ்ட்ரைட் வீங்கி போனது, எல்லாம் முடிந்து போனது. என்னை பரிசோதித்த என்னுடைய அருமையான டாக்டர் அண்ணன் சொன்னார், மோரிஸ் இதை எங்கே போய் வாங்கி கொண்டு வந்தார்? சரீரம் தகர்ந்து போன இந்த மனிதனை அவருடைய காயப்பட்ட கரத்தினாலே இந்த இடத்தில் உன்னை கொண்டு பார்க்க வைத்திருக்கிறாரே. அப்படியானால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு, ஓ பாதாளத்தில் ஜெயமாய் எழும்பினவர், ஓ அவர் அடக்கம் பண்ண கல்லறை திறக்கப்பட்டிருக்குமே, ஆனால் ஓ அவர் உனக்கு நல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகன் அப்பாட்ட சொன்னா, பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தவன், இனி உம்ம புத்திரன் சொல்லுவதற்கு எனக்கு எல்லா அளவும் தகுதி கிடையாது, என்னை கூலிக்காரன ஒய்யண்டா. ஹல்லேலூயா. ஓ கூலிக்காரன் அல்ல, ஓ நீ அடிமை அல்ல, நீ சுவாதீனம் அல்ல. என் வேதம் சொல்லுகிறது, அப்பா பிதாவின் கூடுகிற புத்திர சிவார்த்தின் ஆவியை தந்த என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ அடிமை அல்ல. ஓ ஹல்லேலூயா. நல்ல தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தினுடைய 21 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கையெழுத்தை குலைக்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப சொன்னா கூலிக்காரன் வந்தவனுக்கு அப்பா சொன்னாரு, டே அவன் என் மோமன்டா, அவன் எனக்கு மகன், அவன் கூலிக்காரன் இல்ல. ஓ வஸ்திரத்தை கொண்டு வா. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு அவர் சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து ஓ நீ கவலையற்று இருக்கிறதல்ல, இந்த ராத்திரி வேளையில ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கணும். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாய் அபிஷேகத்தை அவர் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் குலைத்ததனுடைய இரண்டாவது அவர் வெற்றி ஜெயாளியாய் மாறுகிறார். மூன்றாவதாக கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறான். சிலுவையில் அறையுண்டேன் என்று சொல்லுகிறான், அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில் அடித்து ஆணி அடிக்கப்பட்ட கரத்தை கொண்டு ஒரு மனிதன் அடிக்க முடியுமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்க முடியுமா? முடியாது. பணிவாய் தாழ்மையாய் நான் கேட்கிறேன், எந்த மனிதனும் பலவீனமாய் இருக்கிற மனைவியை அடிக்காதீருங்கள். ஹல்லேலூயா. அடிக்கிற சுவாபம் சிலுவையில் நீ அடித்திருந்தால், பவுல் சொல்கிறான், அவருடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் நான் ஏற்றெடுத்திருக்கிறேன். சிலுவையை நீ சுமக்கிறவன், உன் கை நீளக்கூடாது, கை சுருக்க வேண்டும். கோபம் வந்தாலும் நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. எபிரேயர் 6:6 சொல்லுகிறது, மறுதலித்து போனவள தேவனுடைய குமாரனை தங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறதுபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்க கூடாது. அல்லேலூயா. யூதாஸ் இயேசுவினிடத்தில் வரல, இயேசுட்ட தான் பிரிஞ்சு போனான். ஆனால் 30 வெள்ளிக்காசை வாங்கிவிட்டான். இப்பொழுது அங்கே போகிறான். போகும்பொழுது மூப்பன்மார் சொன்னார்கள், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தது என்றான். அவர்கள் சிம்பிளா சொன்னாங்க, இது ஏன் சோழி அல்ல, நீ பார்த்துக்கொள். நீ மறுதலித்து பின் வாங்கி போயிருந்தால் இந்த ராத்திரியில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மறுபடியும் திரும்பி வா. ஒரு குற்றவாளிக்கு அவன் நிந்தித்தான், அவன் மரித்து போனான், மீட்படையவில்லை. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? பின் வாங்கி போவாயானால் என் ஆத்மா உன்மேல் பிரியமாயிராது. ஹல்லேலூயா. உன் ஓட்டத்தை நீ ஜெயமாய் முடிக்கணும். ஹல்லேலூயா. ஜெயாலியாய் நீ இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சிலுவையிலே அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்கிறது, 14-15 விதமாய் சொல்கிறது, சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஏசாயா 53:10 சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய் அவரை பாடுகளில் உட்படுத்தினார். அவர் தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அவர் பாடுகளில் குற்ற நிவாரண பலி. ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினார். இயேசு சிலுவையிலிருந்து சொன்னார், ஏலி ஏலி லாபா சமத்தானே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டியே? அவர் முகத்துக்கு முன்பாக பிதா குமாரன் படுகிற வேதனையை பார்க்க முடியும், அவர் மறைத்தார். நாமளும் முகத்தை மறைத்தோம். அவர் வாதிக்கப்பட்டவராயிருந்தார். எத்தனை துன்பத்தை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என் ஆண்டவருக்கு. இப்ப அவர் சிலுவையில் சொல்லும்போது திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்படுகிறது எருசலேம் தேவாலயத்தில். அதனுடைய மேற்பகுதியில் இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த நடுவாய் இருந்த திரைச்சீலை, அது வெங்கலங்களால் வைத்து எத்தனையோ ஆயிரக்கிழமை சேக்கலால் செய்யப்பட்ட அந்த வெங்கல மேலிருந்து கிழிக்கப்படுமையானா மெல்கிதேசின் முறைமையின்படி நம்மளுடைய பிரதான ஆசாரியனான அவர் திரைச்சீலை வழியாய் போய் நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. ஓ, இத்தனை பாடுகளை ஏற்றவர் நமக்காக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நீ சுவாதீனமாய் தேவ சமூகத்தில் வந்து என் குறை இருக்காண்டவரே என்னை நீர் மன்னியும் என்று கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 6:6 சொல்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழுந்து போக மட்டும் நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு சிலுவையில் அறைந்திருக்கிறோம். பழைய மனுஷனை சிலுவையில் அடிக்கணும். ஹல்லேலூயா.
மதுபானம் குடிக்கிறவனாய் இருந்தா, ஓ மதுபான பழக்கத்தை விட்டு வெளியே வா. சிகரெட் போய்க்கிறவனாய் இருந்தா, நீ அந்த வாயில நீ இயேசு ரத்தம் சொல்லி அதிலிருந்து மனம் திரும்பு. அடிக்கிறவனாய் இருந்தா நீ உன் கோபத்தை குறை. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை நீ சிலுவையில் அடக்கம் பண்ணு. பேதுருவை பார்த்து பவுலை பார்த்து சொல்லப்பட்டது, நீ தாமதிக்கிறது என்ன, எழுந்து ஞானஸ்தானம் எடு. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை தண்ணீரில் நீ அடக்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ளால் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத யார் இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஸ்தானம் எடுத்து தண்ணீரில் உன் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி மறுபடியும் எழும்ப வேண்டும். பாவ சரீரத்தை தண்ணீரில் அடக்கம் பண்ண வேண்டும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டோ இல்லை என்று சொன்னால் புழுதியில் இருக்கிறதோ? சேர்ந்து பாடுவோமா? நாளை உன்னாலாகுமோ நாதனை விட்டிட நாதன் ஐக்கிராரே இவானின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவனுண்டே நீங்கிடாது அன்பரே நாடி வந்திடாயோ கிடாது நாடி வந்திடாயோ கல்வாரி மேட்டினிலே கரங்களை விரித்தவரா காத்துன்னை ரட்சித்திட கனிவுடன் அழைக்கிறாரே இவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டே நீங்கிடாது அன்பரே நாடி வந்திடாயோ நீங்கிடாது அன்பரே நாடி வந்திடாயோ. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினாரே. நீ நித்திய ஜீவனை இழந்து போனா எங்கே போக போறா? உனக்காய் கல்வாரி மேட்ல ஒருத்தர் பாடுபட்டாரே. நம்மளோட சாபங்களை நம்மளோட அக்கிரமங்களை துன்மார்க்கரோடு அவரோட பிரேத குழிய வைத்தானே. எதற்கு தெரியுமா? நீ பாதாளத்துக்கு போக கூடாது என்று சொல்லி பரலோகத்திலே ஜெயாளியாய் வர வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இத்தனை பாடுகளை ஆண்டவராய் இயேசு ஏற்றார். சிலுவையிலே அவர் பட்ட வேதனை எத்தனை! நீ ஒரு நிந்தையை கூட சுமக்க முடியலமா? எத்தனை நிந்தை அவர் சுமந்து கல்வாரியில் வந்தார். கடைசியாய் எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரத்தினுடைய 24 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. லூக்கா 14:27 சொல்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மத்தேயு 10:38 சொல்கிறது, அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. பவுல் சிலுவையை சுமக்க ஆரம்பித்த பொழுது சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன் என்று சொன்ன பொழுது அவன் தனக்கு லாபமாய் இருந்தது நஷ்டமும் குப்பையும் என்று சொல்லி கிறிஸ்துவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு என் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இந்த சபையில எத்தனை பிரான்ச் சண்டே கிளாஸ் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? தாழ்மையாய் கேட்கிறேன். அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் என்று சொன்னால் வீட்டு கூட்டம் உண்டு, பிரான்ச் சண்டே கிளாஸ் உண்டு, அநேகரை ஆத்துமாதாயம் செய்கிற ஒரு ஸ்தாபனம் தான் ஏஜி சபை. எத்தனை பேருக்கு நீ அன்பை சொன்னா இந்த வருடத்திலே? சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீசன் அல்ல.
உனக்காய் பாரப்பட்ட சிலுவையை ஒரு இயேசு சுமந்தாரே, அவருடைய அச்ச அடையாளங்களை நீ சிலுவையில் தரித்திருப்ப, சரீரத்தில் தரித்திருந்தால் இயேசுவுக்காய் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்வாய். ஹல்லேலூயா. வியாதி அல்ல பொருட்டு, பணம் பொருட்டல்ல. நீ இந்த சபைக்குள் முட்டு மடக்கும் பொழுது இதனுடைய சபையினுடைய எல்லையை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் போகிறார். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு சுருக்கம்? விசாலத்தை கர்த்தர் தரட்டுமே. கேட்கிறவன் எவனு பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா. சபையினுடைய ஸ்தானங்கள் விரிவாகட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு ஆத்துமாவாக்காது நான் கர்த்தருடைய அன்பை சொல்லுவேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீசன் அல்ல. ஹல்லேலூயா. மத்தேயு 16:25 சொல்லுகிறது, என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். தவிழ்ந்து தவிழ்ந்து போகிறார், விழுகிறார். ஒரு கூட்டம் அவரை பரியாசம் பண்ணுது. ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, எருசலேம் குமாரத்தி, நீ எனக்கா ஒன்னும் கண்ணீர் வடிக்காண்டா, மாய்மால கண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் எனக்கு நீங்க எல்லாம் எங்க மேல வரட்டுன்னு சொன்னீங்க. அதல்லப்பா மேட்ரு. இப்பவும் நான் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், உனக்கா உன் பிள்ளைக்காக ஆளு, உன் பிள்ளைக்காய் நீ எவ்வளவு நேரம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிற. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு மனிதன், சிரேனு ஊரானிய சீமோன் வருகிறான். அவன் தன் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி சுமார் 800 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி எருசலேமுக்கு வருகிறான். இப்பொழுது அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. அவன் சிலுவை சுமக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு போல இருக்க அழகான சிலுவை அல்லமா, கோர சாப சிலுவை. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் அழகான சிலுவையாக இருந்திருக்கும். ரோமருடைய தண்டனைகள் டோட்டலி டிஃபரா இருக்கும். அவன் எப்படிலாம் சித்திரவதை பண்ணணுமோ அவ்வளவுலாம் பண்ணியிருந்தார்கள். அந்த சிலுவையை சிரோனியா ஊரான் சீமோன் மேல தூக்கி வச்சாங்க. அவன் தூக்கி தோல்ல வச்சுட்டு பின்னால போறான், போயிட்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பவுல் அதை ரேகைப்படுத்துகிறான், அடையாளப்படுத்துகிறான். சிரேனா ஊரானாய சீமோனுடைய மகனாய ரூஃபஸ், அவனுடைய 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, ஊழியத்தின் பகுதியில் இருக்கிறவர்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் தகப்பன் படுகிற வேதனை அல்ல, நிந்தை அல்ல. அதனால நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிற யாராவது இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உலக வேலையை காட்டிலும் தேவனுடைய பணியை நீ உண்மையும் உத்தமமாய் செய்யும் பொழுது, ஒரு நாளிலே என் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது ஊழியம் செய்கிறவனுக்கும் பணத்துக்காய் ஊழியம் செய்கிறவனும் பணத்துக்காய் சத்தியத்தை மாற்றி பேசுகிறவனுக்கு அவனை விட்டு உண்மையாய் பாடுகளை அனுபவித்து சத்தியத்துக்காய் நீ தூணாய் நிற்பாயானால் உன் சந்ததியை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தகப்பனார் போதகருடைய பையன். சில வருடங்கள் நான் ஊழியம் செய்யாமல் இருந்தவன். ஆனால் இன்று கிடைக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். அது நிமித்தம் அந்த வியாதி எனக்கு உண்டு. ஆனால் கர்த்தர் எனக்கு இப்பொழுது பரிபூர்ண சொத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரத்தினுடைய 26 சொல்லு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், என்னை செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். ஹல்லேலூயா. ஓ, இதை போல ஒரு மகிமையான ஊழியம் உண்டோ? கனத்துக்குரிய ஊழியம் உண்டா? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். மொர்தெகாவை யாரும் கனம் பண்ணவில்லை. ஆனால் ஒரு நாள் மொர்தெகாய் கனப்படுத்தும் பொழுது ஆமான் தலையில துண்ட போட்டுட்டு அப்படியே போனான். நீ எந்த கூட்டத்தில் இருக்க போற? ஜெயாலியாய் நீ போனால் கர்த்தர் உன்னோடு கூட உண்டு. நீ துண்டு போட்டு கீழே ஓடினவன் அல்ல, உன் ஓட்டம் விருதாய் அல்ல. ஹல்லேலூயா. ஓடுகிறது கொஞ்ச நாள் மாத்திரம்தான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, he shall reward everyone according to his work. உன்னுடைய பலனுக்கு தக்கபடி, உன் வேலைக்கு தக்கபடி கர்த்தர் பிரதிபலனை கொடுக்க போகிறார். இன்னைக்கு வாசித்தோமே 7 சபையை குறித்து சொல்லும்போது, அதிலே ஒரு சபையாய பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு, நீ அதை விட்டு விடாத. நீ ஆத்துமாதாயம் பண்ணும் பொழுது, கர்த்தர் ஜெயாலியா வரும்பொழுது அவர் உனக்காய் கிரீடம் கொண்டு வருவார். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரெல்லாம் விரும்புகிறாயோ ஒரு எல்லாருக்கும் உண்டு. அப்படியே எழும்பி நிற்போம். ஒரு சாட்சியை சொல்லி நான் அப்படியே முடிவுக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். எங்களுடைய குடும்பத்திலே எங்க அப்பா அம்மாக்கு நாங்கள் 4 ஆண் மக்கள். என் தகப்பனார் பிரஸ் முதலாளி என்று முதலாவது சொன்னேன். அவர் முதலாளியாக இருந்தார். பாஸ்டர் ஐசக் கிறிஸ்டியான், பாஸ்டர் சாது இயேசுதாஸ், பாஸ்டர் சாது ஆபிரகாம் மூலமாய் எங்களுடைய பிரஸுக்கு இந்த மூத்த போதகர் வருவது நிமித்தமாய் என் தகப்பனார் கொஞ்சம் கொஞ்சம் அதிலே இன்வால்வ் ஆக ஆரம்பித்தார். அவருடைய சிறு வயதிலே பார்ப்பீங்களா, 56 இன்ச் பாடி உள்ளவர், ஒரு வெயிட் லிப்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜிலே அவர் PUC படித்தவர். காலேஜுக்கு போகும் பொழுது கோட் ஷர்ட் போட்டு வந்தாவா காலேஜுக்கு போவாராம். அங்கே காலேஜுகளிலே ஒரு டூட்டர் நிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி போய் நின்னுட்டு சொல்வார், அடிச்சு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அங்க இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு எங்க அப்பா பேர சொல்லி வரான். ஆனால் காலம் கடந்தது. ஒரு நாளிலே அவர் திருமணமான பின்பாய் மூத்த பையன் பிறந்தான். எங்க அப்பாக்கு எனக்கு அண்ணன் பிறந்தான். அவன் 2.25 வயது இருக்கும் பொழுது மரிக்கிற தருவாய், மரித்து போகிற தருவாய். 18 மணிக்கூர் ஒற்ற தகப்பன் அழ ஆரம்பித்தான். அழுது அழுது கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். பதில் வரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பித்தது, மகனே, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலாம், மரண நாள் அவனுக்கு நல்லது என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், மோனே, 18 மணிக்கூர் ஒற்ற மகனுக்காய் நீ போராடுகிறாய். 18 மணிக்கூர் ஒற்ற மகனுக்காய் நீ போராடுகிறாய். அழிந்து போகிற ஆத்துமாக்காய் நீ எவ்வளவு நேரம் போராட போகிறாய் என்று சொல்லி எங்க அப்பாவோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். சிவகாசியில் வைத்து என் தாய் ஞானஸ்தானம் எடுத்தது நிமித்தமாய் அப்பாத்துறை MBA சர்ச்சினுடைய போதகராக இருந்து காலம் கர்த்தருக்குள் மரித்து போன பாஸ்டர் அப்பாத்துறை குளத்துவளை MBA சர்ச்சிலே அவர் இருந்தார். எங்க அப்பா போய் கதவு தட்டும் பொழுது சொன்னார், பிரதர், சாத்தூரிலே சாட்சி சொன்ன ஞானஸ்தானம் எடுத்த தாயினுடைய கையில் இருந்த குழந்தை மரித்து போனது என்று சொன்னார். சொன்னார், வேற யாரும் இல்லை பாஸ்டர், வெஸ்லி இறந்து போனான் என்று சொன்னார். அழ ஆரம்பித்தார். சொன்னார், பிரதர், நீ ஒன்றுமில்லை, நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பின மனிதர் தான் பாஸ்டர் அப்பாத்துறை, எழுப்பணும் என்று சொன்னார். எங்க அப்பா சொன்னார், நோ, கர்த்தர் வாக்கு கொடுத்தார், முடிந்தது என்று சொன்னார். அன்றிலிருந்து நாஸ்திகனாய் இருந்தவர், கடவுளே இல்லை என்று பிரசங்கித்தவர், எல்லா சபைகளிலும் ஏறி கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். மரிக்கிற தருவாய் வரைக்கும் அவர் அழுதழுது அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அப்படியே பேசும்பொழுது எத்தனையோ பரியாசங்களை நிந்தையும் அவர் அனுபவித்தார். ஆனால் ஒன்று மாத்திரம் அவர் அறிந்தார், நான் பிரசங்கிக்கிறது, என் ஆண்டவருக்காய் ஓடுகிறது வீணாய் போகாது என்று சொன்னார். அவர் மரிப்பதற்கு முன்பாய் சற்று பலவீனம் அடைந்தார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற நல்ல மேய்ப்பன் மிஷனுடைய தலைவராக இருக்கிற பாஸ்டர் பால் அவங்க ராத்திரியில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்த பொழுது அங்கே என் மனைவி பார்த்து சொன்னால், ஏஞ்சல்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ்டர்.
என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் எத்தனையோ சூழ்நிலைகளில் மறித்தவனை உயிரோடு எழுப்பினவர் என்னுடைய போதகர். இன்னும் நான் ராவ் முழுதும் நான் கேட்பேன், காலையில் இல்லை என்றால் விடுகிறேன் என்று சொன்னார்கள். அவர் அழ ஆரம்பித்தார். எல்லாம் முடிந்தது. காலையில் சுமார் 8:20 அவர் தன்னுடைய ஜெபத்தை முடித்தார். 8:26 அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக ஆரம்பித்தார். அவருக்காய் சொர்க்கம் திறக்க ஆரம்பித்தது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவருடைய சரீரத்துக்கு முன்பாய் வர ஆரம்பித்தது. பார்த்தவள் இன்னும் இந்த உயிரோடு இருக்கிறாள், அவள்தான் என் மனைவி. ஜெபித்த பாஸ்டர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் கல்லங்குழி பகுதியிலே. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவன் ஊழியம் செய்வானால், நீ சிலுவையை சுமக்க ஆரம்பிப்பானால், ஓ மனிதன் உன்னை தூஷித்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கிறான், எத்தனை உன்னை போட்டிருக்கிற சட்ட அசிங்கம் என்று கூட சொல்லி உன்னை மோசம் என்று கூட உன்னை துன்பப்படுத்திருக்கலாம். ஆனால் இல்லை, ஓ பரலோகத்தின் தேவன் உன் இருதயத்தை பார்த்து, ஒரு மோசை இவ்வளவு அங்கலாய்த்த பொழுது மோசைக்காய் கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவாரானால், நீ ஜெயாளியாய் இருக்கும் பொழுது நீ அவருடைய சிலுவையை சுமந்தால் அவர் உனக்கு ஜெயாளியாய் வரப்போகிறார். நீ அவரை பரலோகத்தில் சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தம்? சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதவனா இருப்பேன் என்று சொல்கிறானே, சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சுயம் அடையப்படட்டுமே.